முக்கிய செய்தியை நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அதிரடி திருப்பத்தை இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போல் சிச்சுவேஷனை தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. யாருடைய ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகிறது அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வியாக எழுந்திருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 5 எம்எல்ஏக்களும் கூடி முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு. இப்படித்தான் போகும், இதுதான் ஹையஸ்ட் பாசிபிலிட்டின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த சமயத்துலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிட்டு இருக்காங்கன்னு அந்த கட்சியுடைய லால்குடி எம்எல்ஏ சொன்னதை கேட்டோம். இந்த நிலையில காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய முடிவை காங்கிரஸ் உடைய ஹைகமாண்டும் ஆமோதித்திருப்பதாகவும், ஆனால் அதுல ஒரு கேவியாட்டை அவங்க விரும்புறாங்கன்னு தெரிகிறது. அதாவது இந்த ஃபார்மேஷன்ல காங்கிரஸ் கட்சியும் மத சார்பற்ற கூட்டணியை சேர்ந்த கட்சிகளும், அதாவது காங்கிரஸ் உடைய தோழமை இயக்கங்களும் இடம்பெறும். அதுவே நம்பர்ஸ் வந்துடும். அதை தாண்டி பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய அதனது அங்கத்துவ கட்சிகள், அதனது தோழமை இயக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேவியாட்டும் இந்த ஆதரவுக்கு நிபந்தனையாக வரலாம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான இந்த ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அறிவிப்பு தமிழ்நாடுல காங்கிரஸ் வெளியிடும். சற்றேறக்குரிய 9-9:30 மணிக்கு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புதிய திருப்பமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். விஜய் எந்த காம்பினேஷன்ல ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. அவர் அதிமுகவுடைய 47 அப்படின்னு பெற்றா அது ஒரு பெரிய பிளாக்காக இருக்கும். அது அதிமுக எப்படி சம்மதிக்க போகிறது, என்ன ஃபார்மேட்ல அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் என்றால், ஒரு தாவேக்காக காங்கிரஸ் என்பது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ், 2 தரப்புலையுமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி திமுகவோடு காங்கிரஸ் அமைத்த பிறகும் கூட திரு விஜய் கூட்டத்துல பேசும்பொழுது உண்மையான காங்கிரஸ் நம்மோடு தான் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார், வெளிப்படையாகவே சொன்னார். திரு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், இப்படி பலர் காங்கிரஸும் தவேகாவும் கூட்டணி அமைக்கிறதுக்கு தேர்தலுக்கு முன்பே கருத்தை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தெரிவித்து வந்தார்கள், அதற்காக பணியாற்றினார்கள் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனால் திரு பி சிதம்பரம், திரு செல்வ பெருந்தகை, ஏன் மிஸ்ஸஸ் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே இவர்களுடைய எண்ணம் திமுகவோடு செல்வதுதான், அதுதான் அங்க நிலைத்தது அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஆனால் ஒரு போஸ்ட் போல் ரியாலிட்டி என்பது வேறாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில காங்கிரஸ் ஆதரிக்குமா அப்படிங்கிற கேள்விதான் நேற்று நம்மள நிறைத்திருந்தது. ஆம், ஆதரிக்கும் அந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த டெவலப்மெண்ட். ஆனால் அதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. பாஜகவோ பாஜக அங்கத்துவம் பெறாத கட்சிகளோ அவங்களோட தோழமை இயக்கங்களோ இந்த ஃபார்மேஷன்ல வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷன்ல ஒன்றாக, ஒரு காவியாட்ல ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இதுதான் அடுத்த பரபரப்பு திருப்பம். எப்படி அமையலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காங்கிரசிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அந்த 5 எம்எல்ஏக்களும் கிட்டத்தட்ட ஏகமனதாக நம்ம தாவேகாவை ஆதரிக்கலாம் அப்படின்னு நிலைப்பாட்டு நேற்றுக்கு கிறிஸ் சோடங்கர், செல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் முன்னிலையில கூட்டத்துல அவங்க எடுத்திருக்கிறாங்க. நேற்று உங்களுக்கு தெரியும், அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர், திமுக தலைவர் அவங்களுடைய தோழமை கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தினாரு. அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாரு. அதுல வைகோ கலந்துகிட்டார், திருமாவளவன் கலந்துகிட்டார், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாநில செயலாளர்கள் கலந்துகிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சோ ஒரு திசை மாற்றம் அப்பொழுதே தெரிய ஆரம்பித்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில நேற்று டெல்லி பறந்தாங்க அவங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள், அதிகாரிகள்லாம். இந்த நிலையில நேற்று கேசி வேணுகோபால் ஆமாம் இந்த ஆதரவுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்று சொல்லி அதை அபிஷியலாவும் ஆக்கினார்ங்கிறத நம்ம பார்த்தோம். இன்று நேற்று மேலிடமும் கூட கூடி முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. இன்று காலை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திரு விஜய் என்ன காம்பினேஷனை சூஸ் பண்ண போறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். இன்னைக்கு மல்டிவேரியஸ் காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நேற்று காலையில மதியத்துல எல்லாம் ஒரு புரிதல் என்னன்னா, இந்த அங்கத்துவ கட்சிகளை வச்சுதான், அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில இருக்கிற அங்கத்துவ கட்சிகள், காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளோ மற்றும் IOML இது இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, இந்த மாதிரி வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்ல வைக்க முடியும் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா அதிமுகவுடையும் டாஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத லீமா ரோஸ் மாற்றினவங்க, திரு ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார், மார்டின் அவர்களுடைய மனைவி, பிளஸ் இன்னைக்கு லால்குடியில இருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் லீமா ரோஸ் அவங்க சொன்னாங்க. சோ
பல தரப்புல பேச்சுவார்த்தைகள் பல காம்பினேஷன்ல பேசப்பட்டு வரத பார்த்தோம். ஆளுநர் மாளிகையும் கூட அவங்க எங்களோட பேசிட்டு இருக்காங்க, நம்பர்ஸ்க்காக காத்துட்டு இருக்கோம், விரைவில் அவங்க நேரம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். சோ எந்த காம்பினேஷன்ல விஜய் ஆட்சி அமைக்க போறார் அப்படிங்கிற கேள்விதான் இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல நிறைத்திருக்கிறது. நேர்களே, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போல் சினேரியோவை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒரு புதிய தமிழ்நாட்டுல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கின்றோம். எப்போ அந்த அணிக்கே ஒரு மெஜாரிட்டி இருக்கும், ஒரு அணிக்கு மெஜாரிட்டி இருந்து அந்த பிரதான கட்சிக்கு ஒரு மைனாரிட்டி சிச்சுவேஷன் நம்ம 2006ல பார்த்திருக்கோம். பட் அதெல்லாம் ஒரு இயல்பான சூழல். இது ஒரு புதிய இயல்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். 1952க்கு பிறகு ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்க விசாரிச்சு பார்க்கும்போது 1952லயும் கூட ராஜாஜி இப்படிதான் ராமசாமி படையாச்சு அது இதுன்னு வெவ்வேறு காம்பினேஷன்ல பேசுனாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாடுன்னு இன்றைய ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்குல்ல, இந்த சூழல்ல கூட இல்ல. அன்னைக்கு ஒரு காம்போசிட் ஸ்டேட்டா ஆந்திரா எல்லாம் உள்ளடக்கி நம்ம ஒரு மாநிலமாக இருந்த போது, இதற்கு முந்தைய வடிவத்துல இருந்த போது இந்த மாநிலத்துல நடந்தது. இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய முதல் நிகழ்வாக இப்படி ஒரு போஸ்ட் போல் சிச்சுவேஷன் பார்க்கின்றோம். யார் யார் ஆதரிக்க போறாங்க, யார் யார் இந்த மந்திரி சபையில இடம்பெற போறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. சோ ஒரு இயல்பான புரிதல், இது ஒரு கூட்டணி மந்திரி சபையாகத்தான் இருக்கும், அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு எந்த ஃபார்மேஷனுமே சீக்கிரம் ஆட்சி அமைக்கத்தான் விரும்பும். ஏன்னா நேரம் போக போக நிறைய எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ், அவங்களுடைய சித்து விளையாட்டுகள் இதெல்லாம் வரும் அப்படிங்கறதுனாலயே அவங்க இதை விரைவா முடிக்க பார்ப்பாங்க. பட் ஆனா அதை நம்பர்ஸை காபுல பண்ணி அது ஒரு மந்திரி சபைன்னு ஒரு வடிவம் எடுக்க வைத்து அதுல யார் யாரெல்லாம் இடம்பெற செய்யலாம், என்னென்ன அளவுல கூட்டணிகளுக்கு கூட்டலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு நெகோசியேஷனுக்கு உட்பட்டது இல்லையா. காங்கிரஸ் இடம்பெறுதுன்னா அவங்களுக்கு மந்திரி சபையில என்ன மாதிரி இடம், என்ன மாதிரி முக்கியத்துவம், என்ன மாதிரி இலாக்கா, இது எல்லாமே பேசப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக் கொண்டிருக்க வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்ல பேசிக் கொண்டிருப்பாங்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.